Taste the Daily. கடலூர் மாவட்டம் ராமநத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ராமநத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தொழுதூர், வைத்தியநாதபுரம், பெரங்கியம், அரங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதனை சுற்றிய வட்டார பகுதிகளில் காலை முதல் கடும் வெயில் மற்றும் வெப்பக்காற்று வீசியதால் அவதிக்குள்ளான பொதுமக்களுக்கு ஆறுதலாக திடீரென கனமழை பெய்தது. இந்த திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் கடுமையான வெயில் இருந்து வந்த நிலையில் திருவல்லிக்கேணி, வடபழனி, கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை, ஈக்காட்டு தாங்கல், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பிற்பகல் நேரத்தில் திடீரென அரை மணி நேரமாக மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளானாலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்தது. காலை முதலே மிகவும் வறண்ட வானிலை காணப்பட்டு வந்த நிலையில் மாலை நேரத்தில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மாங்காடு, குன்றத்தூர், சோமங்கலம், ஒரக்கடம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய திடீர் மழை பெய்தது. இந்த மழையால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தாலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருவதால் குளுமையான சூழல் நிலவி வருகிறது.